வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி 20 to 40K செம்ம க்ரௌடட் ஏரியா. இதில் நிறையா புது வரவு வேறு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 அப்படிங்கிறத நம்ம குரூப் பண்ணியிருப்போம். அந்த 10 to 15 அப்படிங்கிறது வந்து நம்ம கம்யூனிட்டியில் க்ளோஸான இப்போ யார் கூடலாம் பேசிகிட்டு இருக்கணும் அவங்க எல்லாரோட டிசிஷனை பேஸ் பண்ணி சும்மா ஒரு ரேங்கிங். இது ரொம்ப ஆணித்தனமான ரேங்கிங்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ அதுக்கேற்ற மாதிரி சொன்னாங்க. மெஜாரிட்டி எந்த ஃபோனுக்கு கொஞ்சம் ஓட்டு விழுந்ததோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அது இப்போதைக்கு இதுதான் நிரந்தரம்னு கிடையாதுங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பிக்சலுக்குலாம் ஓட்டு விழலாம் பாருங்களேன். இல்லை சாம்சங்கோட ஒரு ஏ சீரிஸ்க்கு கூட அதிகமான ஓட்டு விழலாம். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, August 15 அப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் ரெடி ஆகிடும், அதாவது வெப்சைட் ரெடி ஆகிடும். அப்போ நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ஓட் பண்ண முடியும். ஸோ அப்போ இன்னும் பெட்டராக இருக்கும். நம்பர் ஆஃப் பீப்புள் இன்வால்வ் வில் பி ஹை. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட அக்யூரசி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இருந்தாலும் இப்போ 20 to 40K அதுக்குள்ளே என்னென்ன ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் வேகமாக ஃபோன்ஸை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 ஃபோன் தனியாக எடுத்து வச்சிருக்கோன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதோட ஸ்பெசிஃபிகேஷனை சொல்கிறேன். ஓகே, ஸோ அது எந்த அளவுக்கு ஆஸ்பெக்டில் ஒர்த்து, அதை கன்சிடர் பண்ணலாமா கூடாதாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அது எந்த பிளாட்ஃபார்முக்கு எக்ஸ்க்ளூசிவ் அதற்கு முதல் கொண்டு நான் டீட்டெயில் கொடுத்துட்றேன். ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் அது எக்ஸ்க்ளூசிவ்லி அவைலபிள்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ நத்திங் ஃபோன் 3 அப்படிங்கிறது வந்து அமேசானில் அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் அதில் வாங்கினா என்ன ஏதுன்றதுக்கு தனியாக ஒரு வீடியோ வரும், சரியா? ஆனால் அதில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஆக்டிவேட்டட் டிவைஸ் வந்ததுன்னா நத்திங்கோட தரப்புலேருந்து உங்களுக்கு வந்து வாரண்டியெல்லாம் ரிவைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் யாராவது அமேசானில் இது வரைக்கும் வாங்கி உங்கள் கையில் நத்திங் ஃபோன் 3 வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட அஃபிஷியல் சப்போர்ட்டை ரீச் பண்ணி டிவைஸோட ஆத்தென்டிசிட்டி என்னன்றதை வெரிஃபை பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு புது டிவைஸ் தான் வந்திருக்கு, ப்ரீ ஆக்டிவேட்டட் இல்லை அப்படின்னாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதனால தான் கேட்குறேன். ஓகே ரைட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Turbo 5 X8 Pro, அதை Poco X8 Pro, Redmi Turbo 5 ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான், மைனர் சேஞ்சஸ் தான் இருக்குது. ஓகேயா? Poco F7, A56, Nord CE6, GT70 ரியல்மியோடது, Edge 70 மோட்டோரோலா, Redmi Note 15 Pro, அப்புறம் Infinix GT30 Pro, Samsung Galaxy A36, அப்புறம் Oppo K13 Turbo Pro. ஸோ இது வந்து டர்போ ப்ரோ நிறைய பேர் ஆல்ரெடி வந்து அதை பற்றி பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்கீங்க. அதே சமயம் அதில் இருக்க ஃபேன் வந்து ஒன்றுத்துக்கும் ஆகலை அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அந்த ப்ரைஸுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மாதிரியான பாயிண்ட் பார்க்கும்போது அது ஒர்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதனால் அதையும் வந்து நாங்கள் இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்ன டிவைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு நார்டு CE6 லைட் இருக்குது, Edge 70 Pro இருக்குது, M47 கேலக்ஸியோடது இருக்குது, F70 Pro இப்போ கேலக்ஸி லான்ச் ஆயிருக்கு இல்லையா, சாம்சங்கோடது அது இருக்குது. அப்புறம் Agni 4 லாவாவோடது இருக்குது, ரெட்மியோட Note 15 இருக்குது, ரியல்மியோட 15 Pro இருக்குது, ரியல்மியோட P4 பவர் இருக்குது, ரியல்மி P4 Pro இருக்குது, ரியல்மி P3 அல்ட்ரா இருக்குது, ரெனோ 14 இருக்குது, Note 15 ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், Z11X இருக்குது ஐக்கூவில், அப்புறம் K13 டர்போ இருக்குது, நத்திங் ஃபோன் 4A இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது. நார்சோலாம் கூட இருக்கும், நார்சோ இருக்கும், ஐக்கூ விவோவில் கூட ஒரு சில டிவைசஸ் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாமே நம்ம எடுத்துருக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ்பெக்ட்ஸில் 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2 டிவைஸுங்க, ரெண்டுமே ஐடென்டிக்கல் அப்படிங்கிறனால ஒன்றா சேர்த்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து Poco X8 Pro, இன்னொன்று வந்து Turbo 5. ரெண்டுக்குமே மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் ஆச்சு, இன்னொன்று வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே இந்த வருஷம் தான். Hypro S3யோட தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அது ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்துலேயுமே 4 years ஆஃப் மேஜர் அப்டேட் அண்ட் 6 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ ஆக மொத்தம் ரெண்டுமே 6.59 inch. ஒரு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னாலே போதும், மாறுறது மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். 6.59 inch 1.5K பேனல், 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கக்கூடிய AMOLED பேனல் தான் அது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது, அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. பீக் பிரைட்னஸ் வந்து 3500 nits வரைக்கும் போகுங்க. Dimensity 8500 Ultra அது பவர்டு தான். இது 4nm ப்ராசரு. ஸோ இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காகவும் இந்த டிவைஸ் வந்து எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் 8GB RAM 12GB RAM ரெண்டு வேரியண்ட்டில் இருக்கும், 8/256, 12/256. இதில் ஹைலைட் என்னென்னா LPDDR5X RAM தான், UFS 4.1 இருக்கும். இதில் ரெட்மி பற்றி பேசும்போது அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன சொன்னாங்கன்னா, 12GB RAM வாங்கினீங்கன்னா அது வந்து அல்ட்ரா வேரியன்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ரேமோட பர்ஃபார்மன்ஸ் சரியா, LPDDR5X Ultra அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP சோனி IMX882 அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.5 சென்சார் சைஸ் வந்து 1/1.95. இதுதான் வந்து பிரைமரி சென்சார் ஆஃப் அவர் Pixel 10Aலையும் இதுதாங்க பிரைமரி சென்சார், சரியா? ஸோ அது கூடவே வந்து ஒரு 8 MP அல்ட்ரா வைடு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 20 MP கேமராங்க. அப்புறம் மற்றபடி மீதி எல்லாமே ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னு வைங்களேன். 7540 mAh வந்து ரெட்மியில், 6500 mAh வந்து போக்கோவில். ரெண்டுமே 100 watt வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குது, 27 watt ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இதில் ரெட்மி வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு அமேசான் அண்ட் போக்கோ வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு ஃப்ளிப்கார்ட்.
ஸோ இந்த டிவைஸ் ஆல்ரெடி நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த 2 டிவைஸுமே எதர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை தவிர ஒரு சிலர்லாம் போக்கோ F7 வளைச்சி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நண்பர் தான், நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் தான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி க்ரீன் லைன் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருந்தார். பட் எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. நம்ம டெக்கர் நிமிசஸ் இருக்கான் பார்த்தீங்களா, கமெண்ட் செக்ஷனில் மனசாட்சி இல்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான். பூட் லோட் அன்லாக் பண்ணிட்டு ஓவர் கிளாக்லாம் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கான். 63 டிகிரிலாம் போகுதுன்னு அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஸோ அப்படி இருந்தும் அவன் டிவைஸில் க்ரீன் லைன் வரல. ஸோ அதனால் தெரியல சில விஷயங்கள்லாம் வந்து ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எந்த டிவைஸ்க்கு எதனால் நடக்குதுன்னு தெரியல. கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இப்போ ஒரு 100 பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 5 பேருக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்கிறதுனாலே நம்ம கொஞ்சம் உஷாராக வேண்டிய ஒரு நிலைமை தான் வச்சுக்கோங்களேன். மற்றபடி 1000ல் ஒருத்தர் இந்த மாதிரி எதாவது நடக்குதுன்னா டியூ டு சம் ரொம்ப ரேரான ஒரு சில மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேறு யாராவது F7 யூசர்ஸ் வந்து இது வரைக்கும் க்ரீன் லைன் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து ஒரு அலர்ட் இன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஆக மொத்தம் F7 வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2025 லான்ச் ஆச்சு. HyperOS 2ஓட வந்துச்சு. அதுவும் 4 மேஜர் அப்டேட்டு 6 செக்யூரிட்டி பேட்சோட தான் இருக்குது. 6.83 இன்ச்சு 1.5K பேனலோட இருக்கக்கூடிய அந்த டிவைஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 3200 நிட்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாங்க. இதில் Snapdragon 8s Gen 4 சிப் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அன் அட்வான்டேஜ். எதனால் அப்படின்னு பார்த்தா, இதை யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய அந்த ஃபீட்பேக் அப்படின்னு பார்க்கும்போது, குவால்காமோட அந்த Snapdragon சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஒரு அட்வான்டேஜாக ஃபீல் ஆகுது. இப்போ இது பக்கத்தில் நம்ம டர்போ 5 இந்த மாதிரியான ஃபோன்லாம் பார்த்துருந்தாலும் கூட இதில் ஆடியோ ரிலேட்டடாக ஒரு அட்வான்டேஜ் அண்ட் மோடம் ரிலேட்டடான ஒரு சில அட்வான்டேஜ் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 12 GB RAM பை பேஸ், 12 256, 12 512. ஸோ 2 மாடல் இருக்குது. LPDDR5X RAM தான், UFS 4.1 தான். ஸோ வாங்கினீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக யோசிச்சிங்கன்னா F7 ஒரு அற்புதமான ஃபோன். ஆனால் ஒய்டாகவும் கொஞ்சம் டாலாகவும் பெருசாகவும் கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 50 MP அதே IMX 882 சென்சார் தான் இதில் இருக்குது. அண்ட் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் இருக்கும். 20 MP ஃப்ரண்ட் கேமரா. இந்த 20 MP தான் ரொம்ப வருஷமாக போட்டு அடித்து துவச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் Bluetooth 6 சப்போர்ட்டும் இருக்குங்க. ஸோ இந்த டிவைஸ்லாம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா LHDC சப்போர்ட் இருக்கும், LDAC சப்போர்ட் இருக்கும், ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் மாதிரியான சப்போர்ட்லாம் கூட இருக்கும். அடுத்து 6500 mAh பேட்டரி, 90 வாட் வயர்டு சார்ஜிங் அண்ட் 22.5 வாட் ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு ஃப்ளிப்கார்ட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து Galaxy A56ங்க. இது வந்து மார்ச் மாதம் 2025 லான்ச் ஆன ஒரு டிவைஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 வந்திருந்தாலும் இப்போ Android 16 அதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 6 மேஜர் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் 5 வருஷம் அப்டேட் அதுக்கு இருக்கணும். இப்போ அடுத்தடுத்து அப்டேட் எப்படியும் சாம்சங் புஷ் பண்ண தான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி 6.7 இன்ச் சூப்பர் AMOLED பேனல் அதில் இருக்கும். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, HDR10+ சப்போர்ட்டு, 1200 நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் அண்ட் 1900 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வரையும் போகும். கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் தான் சாம்சங் ஸ்கோர் பண்ணுறாங்க. அதாவது மெட்டீரியல்ஸ் யூஸ்டு இல்லாட்டி பார்ட்ஸு, அதோட டியூரபிலிட்டி ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரியான பாயிண்டில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண தான் செய்கிறாங்க. மற்றபடி Exynos 1580 அது ஒரு நல்ல சிப்பு தான், கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அது 30,000க்குலாம் வந்து யாருக்காவது கார்டு ஆஃபரோட கிடைக்குது அப்படின்னா தாராளமாக இந்த டிவைஸை கன்சிடர் பண்ணலாம். 8/128, 8/256 உங்களுக்கு கிடைக்கும். LPDDR5 RAM தான், UFS 3.1, 50 MP வைடு, அதை பிரைமரி ஷூட்ரு, 12 MP அல்ட்ரா வைடு, 5 MP மேக்ரோ இருக்கும். அப்புறம் 12 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கும். அந்த 12 MP ஃப்ரண்ட் கேமரா வெல் கேப்பபிள், இல்லை 4K வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பட்டைய கலப்பலாம். ஸோ இவ்வளோ நேரம் அந்த ஃபோன்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக இருந்தாலும் உங்களுக்கு A56 கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் பட்சத்திலும் கேமராவில் ஸ்கோர் பண்ணும். ஸோ கேமராவில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அப்புறம் உங்களுக்கு ஆப்டெக்ஸ் HD இருக்கும், LDAC இருக்கும். Android 17 வந்ததுக்கப்புறம் LHDCயும் அன்லாக் ஆகிடும். இப்போதைக்கு LHDC இருக்காது. 5000 mAh பேட்டரி இருக்குது, 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும், அப்புறம் ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். இது வந்து சாம்சங் Galaxy A56. அடுத்து வந்து OnePlus Nord CE6 பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் லான்ச் ஆன டிவைஸு. இதுக்கு 2 வருஷம் மேஜர் அப்டேட் இருக்குது, 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. இதில் வந்து 6.78 இன்ச் AMOLED பேனல் இருக்குது, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் போகும், HDR+ சப்போர்ட் இருக்குது, 800 நிட்ஸ் வரைக்கும் டிப்பிக்கல் பிரைட்னஸ் இருக்கும், 1800 நிட்ஸ் வரைக்கும் ஹை பிரைட்னஸ் மோடில் போகும், 3600 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் தான் அந்த HDRக்கு போகிறது. அப்புறம் இது பவர்டு பை 7 Gen 4, அப்புறம் 8/128, அப்புறம் 8/256. இது LPDDR4X RAM தான், UFS 3.1. ஸோ மற்றபடி 50 MP பிரைமரி ஷூட்டர் இருக்கும், அப்புறம் 32 MP செல்ஃபி ஷூட்டர் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு ஆப்டெக்ஸ் HD, LDAC இதெல்லாம் இருக்கும், LHDCயும் இருக்கும். 8000 mAh பேட்டரி, 80 வாட் சார்ஜிங் அண்ட் 27 வாட் ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங். இது எல்லாமே இருக்குது. பைபாஸ் சார்ஜிங்கும் இருக்குது. அப்புறம் அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் OnePlus, அது உங்களுக்குலாம் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்து Realme GT70ங்க. இது மே மாதம் போன வருஷம் ரிலீஸ் ஆன டிவைஸ். இது வந்து Android 15ஓட வந்துச்சு. 6 மேஜர் அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் மேஜர் அப்டேட் வரும், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் வரும்.
6.8 inch AMOLED பேனல் 120 Hz refresh rate வரைக்கும் HDR 10+ சப்போர்ட் இருக்குது. 1000 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகும். 1800 nits வரைக்கும் ஹை பிரைட்னஸில் போகும். 6000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ். இது எப்பயுமே சொல்கிறது தான். ஆர்மர் ஷெல் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. MediaTek 8400 பவர்டு இந்த டிவைஸு. 8 12GB RAM வேரியன்ட் எல்லாமே இருக்குது. 8 நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் 12 நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து UFS 4.0 சப்போர்ட் இருக்குது. அப்புறம் 50 MP பிரைமரி ஷூட்டர், 8 MP அல்ட்ரா வைடுங்க, 32 MP செல்ஃபி ஷூட்டர், ப்ளூடூத் 6 இருக்குது. உங்களுக்கு எல்டாக்கு, ஆப்டெக்ஸ் HD, ஆப்டெக்ஸ் அடாப்டிவு, அப்புறம் LHDC இதெல்லாமே இருக்கும். 7000 mAh பேட்டரி இருக்குது. 120 வாட் சார்ஜிங் இருக்குது. பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இது வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ். அப்புறம் மோட்டோ எட்ஜி 70ங்க. இது வந்து ஒரு தரமான டிவைஸ். எல்லாரையுமே திருப்திப்படுத்தும்னு சொல்ல முடியல. ஆனால் எப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப தின்னான ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேருக்கு இதுதான் இருக்கிறதுலே ஒரு ஒர்த்தான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். 28,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ரியல்மி GT 70 பார்த்தீங்கன்னா 28,000 வரைக்கும், 29 இந்த மாதிரியான பட்ஜெட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பேஸ் வேரியண்ட்டாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு மோட்டோரோலா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அதோட ஃபார்ம் ஃபேக்டர் தான். ஸோ டிசம்பர் மாதம் லான்ச் ஆன இந்த டிவைஸ் வந்து 2025 Android 16 பவர்டு. அது ஸோ 3 மேஜர் அப்டேட்டும் 4 செக்யூரிட்டி பேட்சும் இருக்கும். உங்களுக்கு 6.7 inch POLED பேனல் இருக்குது. 1 பில்லியன் கலரு, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, PWM டிம்மிங் இந்த மாதிரியான சப்போர்ட் எல்லாமே இருக்குது. HDR 10+ சப்போர்ட்டும் இருக்குது. 4500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். ஸோ இது வந்து Qualcomm Snapdragon 7 Gen 4 பவர்டு 256GB மாடல். நம்ம ஊரில் பரவாயில்ல எல்லாரும் அதனை வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் வந்து 50 MP பிரைமரி ஷூட்டர் இருக்குது, 50 MP அல்ட்ரா வைட் இருக்குது. கேமராவில் ஓகே, நான் யூஸ் பண்ணும்போது ஓகே, ரொம்ப அப்படியே ஆஹா ஓஹோன்னு ரொம்ப புகழலைனாலும் மற்றவங்களாம் பாருங்களேன், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்லாம் வந்து வெறும் ஒரு பிரைமரி 50 மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இது ஓகே. அண்டு சில சினாரியோஸில் நல்ல ஃபோட்டோஸே எடுக்கும். நம்ம இதை கவர் பண்ணியிருப்போம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 50 MP செல்ஃபி ஷூட்டரும் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் 5.4 இருக்குது. இதுலேயும் LE மோட் இந்த மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது. லோ எனர்ஜி மோட் அதுவும் இருக்குது. அப்புறம் ஆப்டெக்ஸ் HD, அப்புறம் உங்களுக்கு எல்டாக்கு, LHDC இதுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. அப்புறம் 4800 mAh பேட்டரி, 68 வாட் ஒயர்டு சார்ஜிங் இருக்குது, 50 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ்ங்க, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ரெட்மி நோட் 15 ப்ரோங்க. இது வந்து February மாதம் லான்ச் ஆன டிவைஸுங்க. இது வந்து Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துச்சு. iProOS 2 தான் வந்துச்சு. ஆனால் 4 மேஜர் அப்டேட் இருக்குது. அதான் ஒரு வகையில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். 6.83 inch AMOLED பேனல், 68 பில்லியன் கலர்ஸ், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, PWM டிம்மிங் பொறுத்த வரைக்கும் 3840 Hz வரைக்கும் போகும். HDR 10+ சப்போர்ட் இருக்குது. டால்பி விஷனும் இருக்குது. 1800 nits வரைக்கும் ஹை பிரைட்னஸ் மோடில் போகும். 3200 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸில் போகும். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா Xiaomi சைடில் இந்த மாதிரி அவங்களோட ஃபோன்ஸை வச்சு பேசும்போது பீக் பிரைட்னஸ் வந்து 3000, 3500, 3200 இருந்தாலும் அதை வந்து ஒரு 25% ஆஃப் டிஸ்பிளே அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் தானே. ஏதோ ஒரே ஒரு பிக்சல் மட்டும் 6000 nits போகிறதுனால எந்த பெனிஃபிட். ஸோ அது வந்து ஒரு பெரிய அதை குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தோணுது. அப்புறம் MediaTek 7400 அல்ட்ரா பவர்டு. இதுலேயும் உங்களுக்கு வந்து 8128, 8256 வேரியன்ட்ஸ்லாம் இருக்குது. இது 200 MP பிரைமரி ஷூட்டரு, 8 MP அல்ட்ரா வைடு, 20 MP செல்ஃபி ஷூட்டரு, அப்புறம் எல்டாக்கு, LHDC, ஆப்டெக்ஸ் HD இதெல்லாமே உண்டு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6580 mAh பேட்டரி, 45 வாட் ஒயர்டு சார்ஜிங், 22.5 வாட் ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங். அமேசான் எக்ஸ்க்ளூசிவ். இதுதான் ரெட்மி நோட் 15 ப்ரோ. அடுத்து Infinix GT30 ப்ரோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அதாவது ரொம்ப பரவாயில்ல, எல்லாருக்கும் எப்படி ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரில. பட் நம்ம சர்க்கிளில் யார் யூஸ் பண்ணியிருந்தாலும் நான் யூஸ் பண்ணும்போதும் என்னை ரொம்பவே திருப்திப்படுத்திய ஒரு டிவைஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து போன வருஷம் ஜூன் மாதம் 2025 லான்ச் ஆன ஒரு டிவைஸ். Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருந்தது. 2 மேஜர் அப்டேட் வரும். இப்போ Android 16 வந்துருச்சு. இன்னொரு மேஜர் அப்டேட் இருக்குது. Android 16 லிக்விட் கிளாஸ் வேறு லெவலில் பட்டை கலப்புறானா. நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப் எல்லாமே ஓகே. அண்ட் இது 6.78 inch AMOLED பேனலோட உள்ள ஒரு டிவைஸ். 144 Hz வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும். 1 பில்லியன் கலர்ஸ், 2304 PWM டிம்மிங் சப்போர்ட் இருக்குது. 2304 ஹெர்ட்ஸுக்கு, 700 nits டிபிக்கல் பிரைட்னஸ், 1600 nits வரைக்கும் ஹை பிரைட்னஸ் மோடில் போகும். 4500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸில் போகும். MediaTek 8350 சிப்பை வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இங்கே நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. கூலிங் மாதிரியான ஏரியாலையும் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் ட்ரிகர்ஸ் உண்டு. ஸோ எல்லாமே ஞாபகம் இருக்கட்டும். ஸோ கேமிங் எக்ஸ்க்ளூசிவாக ரியரில் லைட்ஸ் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது Infinix கொஞ்சம் மாஸ் தான். ஸோ உங்களுக்கு 8256, 1256 மாதிரியான மாடல்ஸ்லாம் உண்டு. நம்ம ஊரில் உங்களுக்கு எது ஆஃபரில் இருக்குது என்ன ஏதுன்னு பாருங்கள். இது அப்பப்போ 28 இந்த மாதிரியான பட்ஜெட்டில் பார்க்க முடியுது. இதில் 108 MP பிரைமரி ஷூட்டர் இருக்கும். OIS இருக்காது. 8 MP அல்ட்ரா வைட் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்டடியாக ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் போட்டலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு 13 மெகாபிக்சல் ஷூட்டர் இருக்கும். இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்டெக்ஸ் HD, எல்டாக் இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. அப்புறம் 5500 mAh வரைக்கும் பேட்ரி அண்டு உங்களுக்கு 45 வாட் ஒயர்டு சார்ஜிங் உண்டு. 30 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் உண்டு. 10 வாட்டில் ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங்கும் உண்டு. பைபாஸ் சார்ஜிங் 2 அப்படிங்கிற இவங்களோட ஓன் அல்காரிதம் அதுவும் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ்ங்க இந்த டிவைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Samsung Galaxy A36. இதுவும் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் டிவைஸ் தான். இதுவும் போன வருஷம் மார்ச் மாதம் லான்ச் ஆன டிவைஸு.
ஆண்ட்ராய்ட் 15 அவுட் ஆஃப் த பாக்ஸு 6 மேஜர் அப்டேட்டு இப்போதைக்கு ஒரு மேஜர் அப்டேட் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6.7 இன்ச்சுக்கு சூப்பர் AMOLED பேனல் இருக்குது. 1200 நிட்ஸ் வரைக்கும் ஹை பிரைட்னஸ் மோடில் போகும். 1900 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் மோடில் போகும். Qualcomm Snapdragon 6 Gen 3 பவர்டு இது. ஸோ இதுலேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம் 8128 மாடல்லாம் நீங்கள் வந்து இப்போ இந்த ஆஃபரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது அரௌண்ட் 25 to 30K மத்தியில் நீங்கள் இதை பார்க்கலாம். இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு 4 to 5K போட்டிங்கன்னா A56 போயிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து 1580 வேணுமா. சொல்லப்போனால் 6 Gen 3 விட 1580 வந்து கண்டிப்பாக பவர் பேக்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்னே சொல்லலாம். இந்த ரெண்டு சோர்ஸையை கம்பேர் பண்ணும்போது 50 MP பிரைமரி ஷூட்ரு, அப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது, அப்புறம் ஒரு 5 MP மேக்ரோ இருக்குங்க, அப்புறம் 12 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா இருக்குது. உங்களுக்கு ப்ளூடூத் 5.4 இருக்குது. இதுலேயும் ஆப்டெக்ஸ் HD LDAC இதெல்லாம் உண்டு. உங்களுக்கு LHDC வந்து Android 17 வரணும். 5000 mAh பேட்டரி, உங்களுக்கு 45 வாட் சார்ஜிங், ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போவோட K13 டர்போ ப்ரோ. ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக மாசுன்னு நம்ம மக்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதில் இருக்க அந்த ஃபேன் தான் ஒரு மாதிரி மிக்சட் ஃபீல் டெலிவர் பண்ணுது. அது இருக்கிறனால பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுதான்னு கேட்டால் ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே தவிர 8s Gen 4 பவர்ட் அப்படின்னும் போது கலர் வைஸ் வந்து ஸ்மூத்தாகவே இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜூலை 21, 2025 அப்போ லான்ச் ஆன இந்த டிவைஸ் வந்து Android 15 கலர் வைஸ் 15 பேஸ்டு டிவைஸு. இதில் 2 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் வரும். 6.8 inch AMOLED பேனல், 1 பில்லியன் கலரு, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, பீக் பிரைட்னஸ் வந்து 1600 நிட்ஸ் வரைக்கும் போகும். 8s Gen 4 பவர்ட்னால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு 8-256, 12-256 மாதிரியான வேரியண்ட்லாம் உண்டு. 50 MP பிரைமரி ஷூட்டர் உண்டு, OIS இருக்குது, 16 MP செல்ஃபி ஷூட்டர் இருக்குது, அப்புறம் ப்ளூடூத் 5.4 இருக்குது, ஆப்டெக்ஸ் LE, ஆப்டெக்ஸ் HD, LHDC 5.0, LDAC இதெல்லாமே உண்டுங்க. 7000 mAh பேட்டரி, 8 வாட் ஒயர்டு சார்ஜிங் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ்ங்க. ஸோ ஆஃபரில் வரும்போது அதையும் பார்த்துக்கோங்க. நத்திங் ஃபோன் 4A. ஸோ இது வந்து நத்திங் கம்யூனிட்டி அப்படிங்கிறனால கண்டிப்பாக நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது. சொல்லப்போனால் 4B இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருந்தாலும் 4A ஒரு அற்புதமான டிவைஸ் தான், கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ 4A வந்து உங்களுக்கு 2026 மார்ச்சில் ரிலீஸ் ஆன இந்த டிவைஸ் வந்து Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸ் நத்திங் OS 4.1 இருந்தது. அப் டு 3 மேஜர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உண்டு. 6.78 inch AMOLED 1 பில்லியன் கலர் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே, 120 Hz சப்போர்ட் உண்டு, 2160 Hz PWM டிமிங் சப்போர்ட் இருக்குது, HDR10+ இருக்குது, 800 நிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக பிரைட்னஸ் இருக்கும், டிபிக்கல் பிரைட்னஸ், 1600 நிட்ஸ் வரைக்கும் ஹை பிரைட்னஸ் மோட்லையும், 4500 நிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பீக் பிரைட்னஸும் போகும். 7s Gen 4 பவர்ட் இந்த டிவைஸ் வந்து அப்போ மீடியா சென்ட்ரிக்காகவும் கொஞ்சம் கேமராக்காகவும் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். நத்திங் OS எக்ஸ்க்ளூசிவாக யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ 8-128, 8-256 இந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்க முடியும். என்ஜாய். ஸோ இல்லை கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் 50 MP பிரைமரி ஷூட்டர் இருக்குது, ஒரு 50 MP டெலிஃபோட்டோ இருக்குது, 3.5x ஆப்டிகல் ஜூம் வரைக்கும் போகும், 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது, அப்புறம் 32 MP செல்ஃபி ஷூட்டர் இருக்குது, ப்ளூடூத் 5.4, LHDC சப்போர்ட் உண்டு, LDAC உண்டு, ஆப்டெக்ஸ் HD சப்போர்ட்டும் உண்டு, 5400 mAh பேட்டரி, 50 வாட் ஒயர்டு சார்ஜிங் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ்ங்க. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில டிவைசஸ் அரௌண்ட் 20 to 40K. இன்னும் நிறைய டிவைஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு இதில் எந்த டிவைஸ் ஓரளவுக்கு ஒர்த்துன்னு தோணுதுன்னு நீங்கள் சொல்லலாம். சொல்லப்போனால் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒரு சில ஐகானிக், அதாவது மக்கள் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு சில டிவைஸோட ஸ்பெக்கை தான் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ Edge 70 ப்ரோலாம் ஒர்த்து இல்லையா ப்ரோ, இப்போ Edge 70 ஃபியூஷன்லாம் ஒர்த்து இல்லையா ப்ரோனா அப்படி இல்லை. ஸோ அதெல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது Edge 70 எப்படின்னா லைட் வெயிட்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ யாருக்குலாம் வந்து தின்னான லைட் வெயிட்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் டிவைஸ் வேணுமோ அவங்க Edge 70 போகிறாங்க. பட் இதுவே வந்து எனக்கு தின் ஃபார்ம் ஃபேக்டர்லாம் மேட்டர் இல்லை, எனக்கு பேட்டரி முக்கியம், பேட்டரி லைஃப் முக்கியம், பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து Edge 70 ஃபியூஷன் ஒரு நல்ல டிவைஸாக இருக்கும். இல்லை கேமரா சென்ட்ரிக்காக இன்னும் கொஞ்சம் லிமிட்ஸை புஷ் பண்ணணும் அப்படின்னும் போது மோட்டோரோலா டிவைஸ் தான் வாங்கவே நடம் பிடிக்கிறவங்களுக்கு Edge 70 Pro அது வந்து பெட்டராக இருக்கும் அண்டர் 40Kல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்து வைக்கும் போது அண்ட் அதுலேயும் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து மோட்டோரோலா தான் அப்படின்னு அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அதுக்கேற்ற மாதிரியான டிவைஸை நோக்கி நம்ம மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன இந்த ஒரு 12 டிவைஸ் கிட்ட நம்ம சொல்லியிருப்பேன் இல்லையா ஸ்பெசிஃபிகேஷனோட, இது எப்படி அப்படின்னு பார்த்தா மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து இந்த டிவைஸை நோக்கி மூவ் ஆகிறத பேஸ் பண்ணி அட்லீஸ்ட் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கவங்க மூவ் ஆகிறாங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி அதை நம்ம சொல்லியிருப்போம். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். கண்டிப்பாக TWS அண்டு இதுக்கப்புறம் 40 to 60K இருக்கட்டும், 60 to 80K இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு சில லிஸ்டிங்கையும் நம்ம கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. பார்க்கலாம். பை.